சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஜோபனுமா எல்லாரும் முழங்கல் போட்டுருங்க. அப்படியே அதிகாலையில் ஆண்டவரை தேடும்போது கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறார். அதிகாலையில் ஆண்டவரை தேடும்போது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் கருத்தாய் பாடும்போது துதிக்கும் போது கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அது மனதில் நினைத்து, ஆண்டவரே நீங்கள் நடுவில் வாங்கப்பா, கரம் கூட இருக்கட்டும், வழிநடத்தி காத்து கொள்ளுங்க. கேட்கலாமா? அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி தோத்திரங்கள் உமக்கு தந்தே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாக மாற வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாக மாற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே.
எந்த நேக்க விருப்பமல்லோ என் இதய துடிப்பாக மாற்றும் உந்தன் ஏக்க விருப்பமல்லோ என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே எல் சுவையாக மாற வேண்டும் சுவிசேஷ பாரம் ஒன்றே எல் சுமையாக மாற வேண்டும் எல் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும் என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே நல்ல தகப்பனே காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா அந்த கிருபைகளுக்கு நன்றி சுவாமி அப்படியே மறைத்து வெளிப்படுங்க வந்திருக்க மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க நீங்கள் பேசுங்க அந்த ஐஎம்எஸ்ஸுடைய விற்பனை விழாவை கருத்தில் தருகிறோம் இவ்வளவு அநேக விஷயங்கள் வாழ்க்கையில் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க காத்து கொள்ளுங்க வழிநடத்துங்க பலப்படுத்துங்க இயேசு இனி நாமத்தில் ஜீவிக்கும் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் தம்பி எட்வர்டு நல்ல ஒரு சாட்சி கொடுத்தார் எப்படி வளர்ந்தோன்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கடல் தரல
நானாக வாழும்போது 1.25 ரூபா ஃபீஸ் கட்ட முடியல. நான் படிக்க காலத்தில் 1.25 ரூபா ஃபீஸ் கட்ட முடியல. என் ஹெட்மாஸ்டர் வந்து என் ஸ்கூல் கிரவுண்டில், நான் படித்தது பங்களாச்சோண்டையில் பேரமெண்ட் ஸ்கூலில், என்னை வெளியே நிறுத்திட்டாங்க. வெளியே நிறுத்தும்போது ரொம்ப வேதனை. காரணம் கேட்டால், யாருக்காவது வேலைக்கு போனால் 8 அணா சம்பளம் கிடைக்குமே, 8 அணா தான் ஒரு ஆளுக்கு சம்பளம், இப்படி பண்ணிட்டோமே நினச்சி வீட்டுக்கு நான் போயிட்டு எங்கள் அம்மாகிட்ட சொல்லி அழுதேன். நான் படிக்கலம்மா, தயவுசெய்து விட்டுருங்க, நான் யாருக்காக வேலைக்கு போகிறேன் 8 அணாவுக்கு சொன்னேன். எங்கள் அம்மா வந்து வேதத்தில் வாசிக்கும் இல்லை, லூக்கா 10 கடைசி வாசிக்கும்போது, மரியாள் தண்ணி விட்டு இதோட நல்ல பங்கி வாழ்க்கை தெரிந்து விட தாய் அழுதாங்க. நாங்கள் 4 பிரதர்ஸு. எங்கள் அண்ணே கிணறு வெட்டு வேலைக்கு போகிறாங்க. 75 அடி ஆழத்தில் கயத்தில் இறங்கி கீழே போய் கிணறு வெட்டுற வேலைக்கு 3/4 ரூபா சம்பளம். அடுத்த அண்ணே யாருக்கா மாட்டு வண்டி ஓட்ட போகிறாங்க. என் தம்பி சின்ன பையன், தம்பினா ஐஎம்எஸ்சில் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கல்ல, சவுந்தரவாடி, இப்போ எஸ்சிசி காலேஜில் செக்ரட்டரியாக இருக்காங்கல்ல என் தம்பி. நான் ஒருத்தன் தான் படிக்கிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீயாவது படித்து வீட்டில் விளக்கேற்று நினச்சி தம்பி, நீ இப்படி ஆகிட்டியா சொல்லி அழுதுட்டு என்ன சொன்னாங்க, சாப்பிட்ற வெண்கல கும்பா விற்று எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. அது காட்சியை நினச்சி நான் பார்க்கேன். அதனால் வாழ்க்கையில் யாருக்காவது உதவி செய்யணும். வாழ்க்கை ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை. யார் இந்த உலகத்தோடு கடந்த போது யாரும் இதையும் எடுத்து சொல்ல முடியாது, மனசில் வைக்கணும். நீ நினச்சி பார்க்கும்போது கடவுள் எவ்வளவோ கிருபை தந்து என்னுடைய பாதுகாத்து வராரே, கடவுளுக்கு சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும், அந்த ஒரு கொடுத்த வாழ்க்கைக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை கழிக்கணும். இதை தான் வாழ்க்கையில் பிரார்த்தம் எடுத்துக்கிட்டு வாழ முடியாத கிருபை தந்தார். எத்தனை விதமான காரியங்கள் தொழிலில் 3 பள்ளிக்கூடம் வச்சுருக்கேன், 3 ஸ்கூலு, 5 பெட்ரோல் பங்கு. ஒன்றுமே இல்லாத மனுஷனுக்கு பொடி கம்பெனி, டிஎஸ் பட்டினப்படி, சோப்பு, டிஎஸ் மசாலா, டிஎஸ் பெருங்காயம், எத்தனை விதமாக தொழிலாண்டு தந்து. அவரோட வேலைக்காரன் எலியேசர் சொல்லுவான், ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகும்போது எலியேசர் வீட்டில் எலியேசர் சொல்லுவான், பெத்துவேல் வீட்டில் சொல்லுவான், என்ன சொல்லுவான், என் எஜமான் செல்வசீமானாக இருக்கார், செல்வசீமானாக இருக்கார். ஒட்டகங்களும் குதிரைகளும் ஆடு மாடுகளும் நிறைய சீமானாக இருக்குன்னு சொல்லி ஆதியாகமம் 24:35 சொல்லுவார். அதே போல் தான் ஆண்டவர் என்னை உயர்த்தினார், பாதுகாத்தார். அந்த கிருபைக்கு தான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் ஒன்றுமே இல்லை வாழ்ந்த மனுஷனுக்கு, செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய கிருபை தந்திருக்காருன்னா கடவுள் சாட்சியாக வாழணும். இதுதான் அந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையாக, கடவுள் சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும், மகிமை சொல்லுள்ள வாழ்க்கையாக வாழணும். ஏதோ கிறிஸ்தவம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. உடம்பெல்லாம் பொய், உண்மை கிடையாது. ஏதோ வாழலாம், எப்படியும் வாழலாம், அப்படி வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை கொடுத்தாலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவ உண்மையுள்ள வாழ்க்கையாக வாழணும். தம்பி சொன்னாங்கல்ல, அநேக ஆலயங்களை கட்டியிருக்காங்க, வாசம் தான். ஏன் கேட்டிங்கன்னா கடவுளுக்கு வாழணும் இல்லை. சங்கரங்கோயில் பக்கத்தில் வாகாக்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. சங்கரங்கோயில் பக்கத்தில் ஒரு நாள் இந்த ஊருக்கு போகும்போது அங்கே ஒரு குருவான இருந்தாங்க. சொன்னாங்க, ஐயா எத்தனை இடத்துல ஆலயத்தை கட்டுறீங்க, இந்த இடத்துல ஒரு ஆலயம் வேணும். ராக்லண்ட் மிஷினரி வாழ்ந்த பூமின்னு சொன்னாங்க. ராக்லண்ட் மிஷினரி வந்து இங்கிலாந்து தேசத்தை பிறந்த மனுஷன். அவர் ஊரில் 92 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கலாம், 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு இயற்கை அமைப்பான இடங்கள். அந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துல வந்து 37 வயசு செத்து போனார். 37 வயசில் ரத்த வாந்தி எடுத்து சிவகாசியில் அவர் ஊழியத்தின் பாதை பார்க்கும்போது ரத்த வாந்தி எடுத்து இறந்து போனார். அவர் 2160 ரூபாய்க்கு 3.5 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கார். 2160 ரூபாய்க்கு 1860 ரூபாய்க்கு அவ்வளோ பெரிய ஆலயம் கட்டியிருக்கார். அந்த ஆலயம் பாழடிஞ்சு போச்சியா. எத்தனையோ மக்கள் கால்நடையாக போகிறாங்க, நடந்து போகிறாங்க, ஏதோ தெய்வத்தை தேடி போகிறாங்க. பார்க்க வேதனையாக இருக்குது. இங்கே ஒரு சிலுவை இருக்குன்னு சொன்னேன், இங்கே ஒரு கோபுரம் இருக்குன்னு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். தம்பி சொன்னபடி அந்த இடத்துல ஆலயம், காம்பவுண்டு, பேசனேஜ் உள்ள கட்டி தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்தனால தான்
கடவுள் இன்றைக்கும் நம்மளை உயர்த்தி கொண்டு வருகிறார், ஆசீர்வித்து கொண்டு வருகிறார். சில பேர் ஊழியத்தின் பாதையில் தாகம் இல்லை, ஒரு வாஞ்சை இல்லை, ஏதோ வாழ்கிறோம் வளர்கிறோம். இன்றைக்கி ஊழியத்துக்கு வர்றாங்க, மிஷனரி ஊழியத்துக்கு வர்றவங்க 100% சரியில்லை. ஏதோ கொஞ்சம் பேர் உண்மையாக வாழ்கிறாங்க. அது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. இன்றைக்கி எனக்கு வயசு 76, உட்காந்து எழுத முடியலை. எவ்வளவோ ஓட்டம். தம்பி சொன்ன ராத்திரி படுக்கும்போது 12:30 மணி. நான் இங்கே சாம்பரோடரெல்லாம் தம்பி வந்திருந்தார் ஊழியத்துக்கு நைட்டில். 12:30 மணிக்கு தான் படுத்தேன். காலையில் எழும்பி வந்தாச்சு. காரணம் கேட்ட ஆண்டு கொடுக்க வரைக்கும் இந்த ஓட்டத்தை கடவுளுக்கு பிரியமான ஓட்டமா, ஒரு சாட்சியுள்ள ஓட்டமா, மகிமை செலுத்தக்கூடிய ஓட்டமா வாழணும். ஆளுநர் வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கும் போது யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாகி போவான்னு கேட்கார்ல. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன்னு சொன்னார்ல. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவ சேவையிலே மகிழ்வேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவ சேவையிலே வடிவேனே, ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் துயர தொனியோ இதை யார் என்று கேட்பாரோ, யாரை அழைப்பேன் என்கிறே வந்தினிதோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்கிறே வந்தினிதோ, அழைத்தீரே. பாக்கியமான சேவை இது, பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவை இது, பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவை
சேவையிலே மகிழ்வேனே ஆயத்தமானே தேவே அழைத்தீரே. வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அதை தாண்டு விரும்புகிறாரு. நீ கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தன்னா உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். கல்யாணத்தில் வாசிக்காங்கல்ல, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கணும் பாக்கியவான், உன் கையிலும் பிரியாசதி சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், உன் மனைவி வீட்டுடன் கருது திராட்சை செடியை போலவும் உன் பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒலிமுறை கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுவின் வாழ்வை நீ காண்பாய். என் பிள்ளைகளையும் எருசலேம் கொண்டாகும் சமாதானத்தையும் காணும் விதத்தில் வாசிக்கம் இல்லை. உண்மையை வாழணும். உண்மை இல்லை வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவங்கிட்ட நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை. ஊழியக்கான வாழ்க்கையில் உண்மை இல்லை. காரணம் கேட்டால் அவங்க அப்படி தான் வாழ்ந்துட்டாங்க. அந்த வாரம் தரிசனம் இல்லை அவங்களுக்கு. ஏதோ இன்னைக்கு ஐஎம்எஸ் நினச்சா விசுவாசரியா காடுகளையும் மலைகளையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆத்மா பாரம் கொண்டு ஜெபிச்சாங்க. இன்றைக்கி அவங்ககிட்ட ஊழியத்தில் நிறைய பேர் அந்த உண்மை இல்லை. ஏதோ சம்பளம் கிடைக்குது, வேலை செய்கிற ஆளுகளும் இருக்காங்க. அதில் காசை எடுத்து தப்பான செயல்படக்கூடிய ஆளுகளும் இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. சாபம். தேவனுடைய காசை நீ எடுத்து சாப்பிட்ட அப்படின்னு சொன்னால், திருமணத்தை எடுத்துக்கிட்டா கரஸ்பாண்டை வந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், செக்ரட்டரி வந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இப்படி நோக்கத்தில் வர இது வாழ்க்கை இல்லை. சாபகரமான வாழ்க்கை. இவ்வளோ வயசுலேயும் நான் காலையில் எழும்பி 5 மணிக்கு எழும்பி முடிச்சுட்டு கிளம்பி வந்து என் மனைவிட்ட போய், மனைவியை எங்கன்னா கூட்டிகிட்டு தான் போயிடுவேன். எனக்கு வயசு ஆகிட்டு ஒன்றும் செய்யணுங்கிறதுக்காக காலையில் எழும்பி எனக்கு ஒரு சிலுவை போட்டு அனுப்புவேன். என் உதட்டில் வாயில் சிலுவை போட்டு அனுப்பும்போது எனக்கு குரலில் பார்த்து சொல்கிற, இவ்வளோ வயசுலேயும் நீ அலையணுமா, இப்படி இவ்வளோ போகணுமா, ராத்திரிலாம் போயிட்டு வந்தீங்கல்ல, இன்னும் போகணுமா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஆசை எப்படின்னா, ஒரு வாழ்க்கை தான். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 90 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் மீது 80 வருஷம் வாழ்ந்தாலும் பாடும் வேதனை தான். 70 வருஷம் வாழ்க்கையில் கூட கடவுளுக்கு பிரியமாக ஓடணும்ல. தர்மக்கண்ணு ஒரு பிரசிங்கர் உண்டு, புனலூர் இருக்கார், புனலூரில் கேரளாவில். என் மக வீட்டில் சென்னையில் வருவார், நடக்க முடியாது, டெட் பாடியே கிடப்பார், தூக்கி ஸ்டேஜில் விட்ட உடனே எழும்பிடுவார். அவ்வளோ பெரிய வல்லமையான ஊழியர். எங்கள் அப்பா நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி என் மகா சொல்லியிருக்க, பார்க்கலாமேன்னு சொல்லியிருக்காரு. அவர் தேடின வாசல் அவர் சரியாக கண்ணெலாம் தெரியாது. வாசல்கிட்ட போகிறேன், என் நடை சத்தத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், ஜெயசிங் ஐயா வாங்க உள்ள, ஜெயசிங்க உள்ளே வாங்கினார். எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு, எதை குறித்து கவலைப்படாதீங்க, ஊழியத்தை நிறைவேற்றுங்க, கடவுளுக்கு கொடுத்த ஆயுசு நாளுக்கு நிச்சயமாக நீங்கள் வாழுவீங்க, ஆண்டவரே உங்களை அழைச்சிட்டு போயிடுவார், எலியை அழைச்சிட்டு போனால் இல்லை அதே மாதிரி ஆண்டவரை அழைச்சிட்டு போவார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரே மாதிரி சொன்னார். நான் நினச்சி இப்போ ஆண்டவர் கொடுத்த கிருபை அதுதான். இந்த கிருபையிலையும் வாழ்க்கையில் என்ன சாதனை பண்ணுற, நீ சம்பாதிக்க காலத்தில் வரைக்கும் பிள்ளைக்கு இத்தனை வீடு வாங்கணும், இந்த ஃப்ளாட்டை வாங்கணும்னு நினைக்கும். வந்தோடனே கேட்டேன், இது எவ்வளோ ஏரியாடுன்னு கேட்டேன். 1.5 ஏக்கர் நிலன்னு சொன்னார். ட்ரெஸரியாக சொன்னார், 6,000 ரூபா 600 ரூபாய்க்கு வாங்கினோம் ஒரு சென்ட்டுனார். இன்றைக்கி 7,000 ரூபா 7 லட்சம்னு சொன்னார். அது தாக தான் நம்ம எது அப்படி ஒரு எண்ணங்கள் வருதில்லை. அப்போ நீ கடவுளுக்கு என்ன செய்த, நீ கடவுளுக்கு என்ன செஞ்ச, ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோன்னு வாழ்க்கை இல்லை. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 2 தீமோத்தேயுவில் வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதிகள் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு, நீதியுள்ள நியாயம் அது கர்த்தர் நாளே எனக்கு தருவார். அங்கே தான் இருக்கும். அந்த நல்ல பொருள் ஓடுறியா, சாட்சியை நீ ஓடுறியா, கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்சம் காரம்தான். ராத்திரி சாம்பரோட பேசி முடிக்கும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு மக வந்தா என் கிட்ட வந்து அப்படியே நிற்கிறா, கண்ணீர், 2 கண்ணையும் கண்ணீர். ஒரு பையன் பாவனாசத்தில் குளிக்கும் போது செத்து போயிட்டான். இந்த இயக்கத்தில் தகப்பனுக்கு நோய் வந்து தகப்பன் செத்து போயிட்டார்.
நான் அனாதையாக்கப்பட்டேன். என் வாழ்க்கையின் கோலை என்ன, என் வாழ்க்கையின் முடிவு என்ன? அந்த தையை அழுது காட்சியை பார்க்கணும், ரொம்ப வேதனை. அப்போ நேற்று பெல் ஹாஸ்பிட்டலில் மீட்டிங் முடிச்சு, பெல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் ஒன்று பேசி முடிச்சு வெளியே நிற்க, ஒரு சகோதரி தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் வயசு, 33 வயசோட ஆகலை. 3 குழந்தைங்க. ஒரு குழந்தை எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருக்குது. கணவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அப்படி தான் சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே வயசு அவன் அழுத காட்சியை பார்க்கணும் போது ரொம்ப வேதனையாக இருந்தது. இதுதான் உலகம். இந்த உலகத்தை வாழ்கிற நீ கடவுளுக்கு என்ன செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க? எத்தனை பெருமை, எத்தனை விதமான காரியங்கள். தாயிட சொன்னேன், வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று, வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று, இடிவேகம் அகன்றிடும் இடிவெள்ளி தோன்றிடும், நடுப்பகல் கதிர் வீசிடும் உனக்கு, நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. உன்னை புடம்பிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை புடம்பிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் பக்கம் நீருக்கீர, பாராதவர் போலேதான், உன்னை பாராதவர் போலேதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. 3 வருஷம் லேசாகிட்டே இருந்திருக்கேன். ஒரு காரியம் செயல்பட முடியல, செயல்பட விடலை. எல்லாம் கொள்ள கூட்டமும், கடவுளுக்கு பயப்படாத மக்களும், கர்வமான மக்களும், பெருமையான மக்களும். ரொம்ப வேதனை. நன்மைகள் மாறணும். மிஷினரி ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச திருச்சபை இல்லை, மிஷினரி இல்லைன்னா ஒரு அடி நல்லா மட்டும் இல்லை. வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கட்டும். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். ஐஸ்வர்யம் தீவிக்கிறனும் ஆக்கினைக்கு தப்பான். அதில் மனசை வச்சு வாழலாமா? ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் எழும்பலாமா? டைம் ஆகிட்டல, கம்யூனியன் இருக்குது, இன்னும் பொரிச்சது ஒவிச்சதெல்லாம் சாப்பிடணும் இல்லை. ஜெபம் பண்ணிட்டு எல்லோரும் எழும்பலாமா? எழும்பி ஒரு நிமிஷம், ஆண்டவரே உட்காரன் கூட இருக்கட்டும் ராஜா, எங்கள் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தந்துருக்கேப்பா, அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை கழிக்க கிருபை தாங்க. கழிக்க கிருபதாகியா எங்கள் திருச்சபை தலைவர்களை பலப்படுத்துங்கப்பா. உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் கொடுங்க.
ஒரு தாகமுள்ள தாகத்தை நீங்கள் தாங்க, தாகத்தோடு வாழ ஒரு கிருபையை நீங்கள் தாங்க, உமக்காக வாழ கிருபை தாங்க கேட்கலாமா? கர்த்தர் விசேஷித்த கருணை ஆஸ்வதிக்க போகிறார். சரி, எத்தனையோ பலவீனத்தோடு வந்திருக்கலாம், எத்தனை வியாதியோடு வந்திருக்கலாம், பல பிரச்சனை, கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை, தாங்க முடியாத தரித்திரம் வந்திருக்கலாம். அன்றைக்கு ஆண்டவர் உன்னை கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? ஆகாரின் எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அழைத்து ஆஸ்வதித்த தெய்வம் உன்னை ஆஸ்வதிக்க மாட்டாரா? நிச்சயமாக உன்னை ஆஸ்வதிப்பார். மனம் திரும்பு, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழு, உண்மையான வாழ்க்கை வாழ அந்த ஆண்டு விரும்புகிறார். ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ. அதை தான் கேட்கணும். அப்போ வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும், தரித்திரங்கள்லாம் போயிடும், வேதனைலாம் போயிடும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது அரசியல் வேண்டாம், ஒரு பாரமான வாழ்க்கை, சுவிசேஷ பாரம். இந்த மிஷினை நினைக்கலாம், ஆண்டவரே நினைச்சிங்க வாழ்க்கை தீக்க உமக்கு பிரியமாக வாழ்க்கை கேட்கலாமா? அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமல்லோ எழும்பிடுவானடுவில், தொழுகின்ற நேரமல்லோ எழும்பிடுவானடுவில், அருளாத நாமமதில் ஒரு மரமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லோ எழும்பிடுவானடுவில். இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே, இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே, கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார், கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருளாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில், தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயினல்லவரே தாயன் பலனைப்பவரே, நோயினல்லவரே தாயன் பலனைப்பவரே, பரிகாரி நானேர்வார், பட்சமாய் தாங்கிடுவார்,
பரிகாரி நாயேவா பட்சயமாய் தாங்கிடுவா அல்லாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவா நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவா நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவா நடுவில் நல்ல தகப்பனே, காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. ஐயம சேர்த்து வர்றோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் பலப்படுத்தி தாகத்தோடு காரியம் செய்ய கிருபை தந்தீங்கப்பா. இந்த கிருபை தம் சாமி தம்பி எட்வர்டுக்கு நன்றி ராஜா. கூட தரிசனங்கள் பாரங்கள் எல்லா காரியத்தையும் நடந்திருக்கீங்கப்பா. விசேஷமாக குடும்பத்தை கட்டுங்க. அந்த பேசஞ்சருடைய காரியங்கள் கட்டப்பட்டு ஏற்ற காலத்தை பிரதிஷ்டையாக்கப்பட கிருபை தாங்க. தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு ஊழியரையும் பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கி இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.